பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 7 சிரிப்பும் கொதிப்பும். ஒரு நிமிட சுருக்கம். வந்தியத்தேவன் தனது பயணத்தில் செல்வதற்காக ஒரு ஒற்றரை பின்தொடர்கிறான். அந்த ஒற்றன் தன் கடமையில் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படுகிறான். வந்தியத்தேவனின் சூழ்ச்சியும் அவனது கூர்மையான பார்வையின் மூலம் அந்த ஒற்றரின் நடவடிக்கைகளை கவனிக்கிறான். இதனால் சற்று நகைச்சுவையும் ஒரு மெல்லிய கோப உணர்வும் உருவாகிறது. ஒரு பக்கம் நகைச்சுவையான உரையாடல்கள், மறுபக்கம் கோபம் உருவாகும் சூழ்நிலைகள். இவை அனைத்தும் அத்தியாயத்தில் மிக நயமாக தொகுக்கப்பட்டுள்ளன. கதாநாயகனின் புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் அழகாக வெளிப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையில் சுந்தர சோழ சபையின் முக்கிய உறுப்பினர்களின் இரகசிய சந்திப்பை உணர்கிறான். அங்கு சபையை கூட்டி அரச மகனை முடிசூட்ட வேண்டுமென்று திட்டமிடுகிறார்கள். இதனால் சுந்தர சோழரின் பிற புதல்வன் ஆதித்த கரிகாலனுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி நடைபெறுகிறது. வந்தியத்தேவன் அந்த இரகசியத்தை கவனமாக கேட்ட பின்பு கோபத்திலும் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு அகமகிழ்ச்சியுடன் வெளியே செல்கிறான். அவனது சிரிப்பு ஆபத்தையும் அதற்கிடையே உள்ள தைரியத்தையும் பிரதிபலிக்கிறது.